ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு லவ் ஹர்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம், இந்த தீரக் பிடிக்கணும், அவனை போலீஸில் பிடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு லாயரை மீட் பண்ணுறாங்க. லாயர்கிட்டையும் நிறைய ஐடியாஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது இல்லாத அந்த லாயர் அவன் எப்படியாவது இங்கே வந்தாகணும், அவன் வந்தால் தான் அவனை நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்க, அவனை எப்படியாவது இங்கே வர வைக்கணும், அவனை திரும்பவும் நம்ம பின்னாடி சுத்த வச்சு அவனை மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே நம்ம பண்டாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் கோவப்பட்டு போய்கிட்டு இருப்பான். அதனால் கோவப்பட்டுட்டு அது இல்லாத நீ ஹர்ட் ஆகுறதால நானும் ஹர்ட் ஆவேன் அப்படின்ட்டு கோவப்பட்டு போனவன் அவன் காரில் இருந்துக்கிட்டு வெனிகாவுக்கு ஐ லவ் யூ வெனிகான்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டையும் சென்ட் பண்ணி விட்டுருப்பான். அந்த போஸ்ட்டை தீரக்கும் பார்த்து ரொம்பவே டென்ஷனாக இருந்திருப்பான். அது இல்லாத பண்டாவோ இந்த தீரக்கை எப்படியாவது வெளியே வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வெனிகா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் மேலே கோவப்பட்டு காலை கட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பண்டாவோ திரும்ப வந்துடுறான். அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இவன் முன்னாடி வந்து அவனுடைய காரை நிப்பாட்ட அவங்க ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பண்டாவோ வெளியே வந்துட்டு, வெனிகா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வான்னு கூப்பிட்றதுக்கு முதல்ல உன் காரை எடு, நான் போய் ஆகணும், என் வீட்டுக்கு போகணும், உன் காரை எடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி காரை எடுக்கிறேன், முதல்ல நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் நான் காரை எடுக்கிறேன்னு சொன்ன உடனே வெனிகாவும் வெளியே வந்துடுறாங்க. வெனிகா இவன் மேலே கோவமாக இருக்கிறதால காரை விட்டு இறங்கினவன் அவனை கண்டுக்காம அங்கேருந்து போக பார்க்க, வெனிகா நில்லு, நான் இதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த போஸ்ட்டே போட்டு விட்டேன் அப்படிங்கிறதுக்கு, எதுக்காக சொல்லணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறதுக்கு அவன் அப்படியே முழிச்சுக்கிட்டு இழுக்கிறான். அது வந்துன்ட்டு என்ன இழுத்துக்கிட்டே இருக்கிற, அந்த தீரக்க வெளியே வர வைக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி போஸ்ட்டை போட்ட, நீ அந்த போஸ்ட்டு அப்லோட் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் இதை மற்றவங்களும் பார்த்தாங்கன்னா நான் மற்றவங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறது, மற்றவங்களும் என்னை தப்பாக பேச மாட்டாங்களா, தப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்களா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவாங்களா. பண்டாவோ பொறுத்து பார்த்துட்டு அவங்கள இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வெனிகாவும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே சாவோவும் மினியும் வெளியே வருவாங்க. அப்போ இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஒச்சோ இது என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. சாவோலாம் வாயில் கை வச்சுக்கிட்டு, நீ இங்கேருந்து இப்போதைக்கு போக முடியாது அப்படிங்கிறதுக்கு, என்ன நான் இங்கே தூங்கணுமா, ஆமாம் இப்போதைக்கு நீ அங்கே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே சைலண்டாகவே சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. இங்கே இந்த தீரக் தான் செம்ம டென்ஷனில் இருக்கான். வெனிகாவுக்கு கால் பண்ணலான்ட்டு திரும்பவும் கால் பண்ண, அப்போ பண்டாவோ தான் அட்டன் பண்ணுறான். பண்டாவோ வாய்ஸை கேட்டவுடனே அவன் இன்னமும் கோவமாயிட்டு நான் வெனிகா கிட்டே பேசணுங்கிறதுக்கு யார்கிட்ட அப்படிங்கவும் அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு காலே கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு கால் பண்ணுறான். திரும்பவும் பண்டாவோ தான் அட்டன் பண்ணுறான். பண்டாவோ வாய்ஸை கேட்ட உடனே நீ அவ கூட தான் இருக்கியாங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கோவத்தில் அவனுடைய ஃபோனையே தூக்கி போட்டு உடைச்சிட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். வைன்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வில்லத்தனமாக எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே பண்டாவோ வெனிகாகிட்ட அவங்களுடைய ஃபோனை கொடுத்துட்டு அவன் இப்போ ரொம்ப நர்வஸாக இருப்பான். அவனுக்கு நீ திரும்பவும் கால் பண்ணி வர்ற மாதிரி பண்ணு, இதுதான் சரியான டைம், அதனால் அவனுக்கு நீ திரும்பவும் கால் பண்ணி பேசணுங்கிறதுக்கு, ஆனால் நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறது உனக்கு சுத்தமாகவே பிடிக்கலையே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு, அதனால் நீ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறையோ பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எப்போவுமே நான் உன் கூடயே இருப்பேன்னு சொல்கிறான். இங்கே இந்த ஆன்ட்டி டீரக்காக டீயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கேக்குன்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. ஆனால் அவனை ஆளையே காணும். வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. வீடு ஃபுல்லாகவே அவனை ஆளை காணும். பெட்ரூமில் போய் பார்த்தாலும் அங்கேயே ஆள் இல்லை. அதனால் அந்த ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கானான்னு கேட்குறதுக்கு இல்லையேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்னது இல்லையா, நேற்று நைட்டு தான் நான் அவனை பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறேன் ஆளையே காணுமே, எங்கே போனான்னு தெரியல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அவனை தேடுறதுக்கு, நானும் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கிளம்பிடுது. காரில் போய்கிட்டே தீரக்கு இந்த லேடி தேடிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஷேக் கிட்ட இருந்து கால் வருது. அந்த பிஸ்னஸ் மேன் இருக்காளே அவங்ககிட்ட இருந்து கால் வருது. என்னாச்சு, என்ன விஷயம், உனக்கு கிடைச்சானான்னு கேட்குறதுக்கு தீரக் தாய்லாந்து போயிட்டான்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த லேடி அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னது தாய்லாந்து போயிட்டானா, என்ன சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு, ஆமாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவன் நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டான், அவன் இந்நேரத்துக்கு தாய்லாந்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லேடிக்கு செம்மையாக அழுகையாக வருது. நீ வெனிகாவை தேடி தான் போயிருக்கியா,
நீ அவளை தேடிக்கிட்டு போயிருக்கியா, என்னை விட்டுட்டு அவளை தேடிட்டு போயிட்டியேன்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு கத்திக்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம வெனிகா அவங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற 2 பசங்களும் நம்ம மேனேஜரும் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. மெனி வந்துட்டு என்ன ஏன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு நம்ம வெனிகாவை பாருங்களேன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கு மெனி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேரக்டர் வந்து ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அந்த ஃபைலை படித்து பார்த்துட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அதில் என்ன இருக்கும்னா ஆக்சுவலாக அந்த ஆளுக்கு 12 மில்லியன் காசு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய இன்க்ரீடியன்ஸையும் திருடி இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நான் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், அவங்ககிட்ட என்னோடய 12 மில்லியனை கொடுத்ததும் மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்க்ரீடியன்ஸும் அவங்க திருடி இருக்காங்க, அது கூட தெரியாத இருந்திருக்கேனே அப்படின்ட்டு செம்மையாக கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. மெனி தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஆண்டி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. அந்த ஷேக் இருந்துகிட்டு இவன் எதுக்காக போனான், அங்கே போனான்னா ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவாங்க, இவன் எதுக்காக போனான்னு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். காம் டவுனாரு, நான் பார்த்துக்கிறேன், அவனை திரும்ப வர வைக்கிறது என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவனுக்கு தோணுது, நீங்கள் வேணால் உங்களுடைய ஆள் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி அவனை பிடிக்கிறதுக்கு பாருங்களேன்னு கேட்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் அவனையே நம்பிக்கிட்டு இப்போ யார் நிற்கிறது பாருங்கள், அவனால் இப்போ நாம் தான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி வருது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவனை நம்பாதீங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் தான் அவனையே எப்போ பார்த்தாலும் நம்பிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருன்ட்டு அவனும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த லேடி என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தவ என்ன பண்ணுறான்னா, ஆல்ரெடி நம்ம பண்டாவோ மெனி எல்லாம் அந்த தீரக்கோடைய அட்ரஸை தேடிட்டு போயிருந்தாங்களே, அப்போ கூட ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. அவனுக்கு வெளிநாட்டு நம்பர் வந்த உடனே இது யாராக இருக்குன்னு தான் கால் அட்டன் பண்ணி கேட்குறான். இவங்க வாய்ஸை கேட்ட உடனே ஷோ நீங்களா, நான் கூட வேறு யாரோன்னு நினச்சேன் அப்படிங்கிறதுக்கு, இங்கே பாரு தீரக்கு அங்கே வந்திருக்கான், அவன் அந்த வைனிகாவை தேடி தான் வந்திருக்கான், அதனால் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னென்னலாம் செய்கிறானோ அத்தனையும் எனக்கு கால் பண்ணி சொல்லி ஆகணும், அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி அவங்க முதல்ல எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்கங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிட்டு, இது எல்லாமே நான் உனக்காக தானே செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஆண்டி நர்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு தாத்தாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தாத்தாக்கு காலுக்கு கீழே வந்து பேரலைஸ் ஆன மாதிரி எழுந்திரிக்க முடியாத நிலமையில இருக்கார் போல இருக்கு. அவருக்கு வந்து ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, சரி இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகக்குள்ளே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுவேன்னு கேட்கவும் இந்த லேடியும் தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, அவங்களுடைய நெஞ்சிலேயே சாஞ்சிக்கிட்டு அவங்க பின்னாடி கை வச்சு பிடிச்சிக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் உடம்பு சரியில்லாத ஆளாச்சு, என்ன சொல்கிறதுன்ட்டு கோவத்தில் அடக்கி வச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்துட்டு போதுமான்ட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பு போக, அப்போ அந்த ஆள் விடாமல், நான் எனக்காக நீ கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க முடியுமா, நான் இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் கூட அதிகமாக தரேன்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நான் அதனால் போயாகணும்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக தான் அந்த லேடியும் பார்க்குறாங்க. அது இல்லாத நான் வீட்லேயே துணியெல்லாம் அயன் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி அயன் பண்ணி கொடுக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கும், அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, அங்கே பாரு அந்த டேபிளில் ட்ராவில் பாரு ஒரு என்வலப் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்கவும் அந்த லேடியும் போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆளும் அந்த என்வலப்பை வாங்கிட்டு அதில் உள்ளே இருக்கிற நிறைய பணத்தை எடுத்து கொடுத்து, இதை போய் உன் மாப்பிள்ளைக்காக படிக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கே அப்படின்ட்டு கொடுக்கவும், இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. இல்லை இது நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணும், நீ டெய்லி நைட்டே என் கூட டின்னர் சாப்பிட்ணும், அதுக்காக நீ எக்ஸ்ட்ராவாக இதை வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்கவும் அந்த லேடிக்கு செம்மையாக கோவமாயிடுது. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கோவப்பட்டு கேட்குறதுக்கு, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் என் கூட இருந்து சாப்பிட சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அது இல்லாத எனக்கே காலெல்லாம் பேரலைஸ் ஆகிருக்கு, நான் என்ன ஒன்று பண்ண முடியும், எனக்கும் வயசாயிடுச்சு, யாரும் என்னை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை, என் சிஸ்டர் மட்டும்தான் எப்பயாவது ஒரு டைம் வந்து என்னை பார்க்கறதுக்காக வருவா, நான் தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, இதை வாங்கிக்கிட்டு நான் சொல்கிறத கேளுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த லேடியும் அந்த பணத்தை வாங்கிக்குது. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே தீருக்கு கால் பண்ணுது. அவன் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், அப்படியே உட்காந்துருக்கான். ஃபோன் ரிங்கிங் ஆகிக்கிட்டே இருக்குது, ஆனால் அவன் உட்காந்த இடத்த விட்டு நகராது அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன பண்ணுதுன்னா, அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்பி விடுது. அவனும் அதை அட்டன் பண்ணி கேட்குறான். நீ என்ன பண்ணுறங்கிறது எனக்கு புரியுது,
என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உனக்கு இன்னமும் டைம் இருக்குது. நீ எல்லாத்தையும் மறந்துடு. நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ட்டு பழைய கதையெல்லாம் பேசி அவன் மனசை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இல்லாத நீ என்ன நினைக்கிற? உன்னைய வெனிகா அக்செப்ட் பண்ணிக்குவான்னு நீ நினைக்கிறியா? நீ அவளை ரொம்பவே லவ் பண்ணுற. ஆனால் அவள் உன்னை ஏற்றுக்க மாட்டா. புரிஞ்சுக்கி. நீ திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கு. அது இல்லாத இதுவும் செம்ம கோவத்தில் அங்கே உள்ள பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு ஏகம் அவனுடைய பழைய வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்க்குறான். சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே இந்த ஆன்ட்டியும் இவனும் ஒன்றா தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நூடுல்ஸ் கூட கம்மியாக தான் செய்வாங்க. அதில் கூட இவனுக்காக நிறைய கொடுத்துட்டு இந்த லேடி சூப் மட்டும்தான் அதிகமாக குடிச்சிட்டு இருக்கும் போல இருக்கு. அப்போ இவனும் அதை பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு பாதியாக பிரித்து சாப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும், உனக்காக நான் பணம் கொடுப்பேன், நீ எனக்காக வேலை செய்யணும்னு சொல்லவும் அவள் என்ன சொன்னான்னு தெரியல. அப்படியே இவர் ஒரு ரோட் ஷாப்பில் ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுடைய பர்ஸில் இருந்து ஒரு காசு கீழே விழுந்து ஓடி போயிடும். அவள் இதை ஓடி போய் எடுத்து பாப்பா. அந்த லேடிக்கிட்ட என்ன பேசுனான்னு காட்டுறாங்க. அந்த லேடிக்கிட்ட செம்மையாக கோவப்பட்டிருக்கா. நீ எந்த அளவுக்கு என்னை இன்சல்ட் பண்ணிவிட்டு இப்போ கால் பண்ணி எனக்காக நீ வேலை செய்யின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருப்பா. அப்போ இந்த ஆன்ட்டி நீ வெனிகாவை ஃபாலோ பண்ணி அவள் என்னென்ன பண்ணுறாங்கிற விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட நீ சொல்கிற மாதிரி இருந்தால் உனக்கு 300,000 பாத் உனக்கு தரேன்னு சொல்லியிருப்பா. அது இல்லாத வெனிகா எங்கே போனாலும் வந்தாலும், அவள் ஆஃபீஸில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவளை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு இந்த பொண்ணு கோவத்தில் எல்லாம் இருக்கா. அதனால் கோவத்தில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பணத்தை கொடுத்தீங்கன்னா உனக்காக நான் வேலை செய்வேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு செம்மையாக திட்டி விட்டுருப்பா. அதை எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்த்துட்டு இவ வெனிகாவுக்கு கால் பண்ணுறா. நான் நினச்சேன் இவ அந்த ஆன்ட்டிக்கு தான் கால் பண்ணுவான்ட்டு. ஆனால் வெனிகாவுக்கு கால் பண்ணுறா. வெனிகாவும் கால் அட்டன் பண்ணி என்ன ஜான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணுறேங்கிறதுக்கு, வெனிகா நான் உங்ககிட்ட அப்பாலஜி கேட்கணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசவும் செய்யணும், நான் உன்னை மீட் பண்ணணும்னு கேட்குறா. அது இல்லாத வெனிகா தீரிக்கு இங்கே வந்துட்டானா, உனக்கு கால் பண்ணானா, நீ பேசுனியான்னு கேட்குறதுக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உங்ககிட்ட பேசணும், எப்போ பேசலாம் எங்கே பேசலான்னு கேட்குறதுக்கு நான் கொஞ்ச நாள் கழிச்சு நானே உனக்கு கால் பண்ணுறேன், எங்கே பேசலான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே லாயரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. லாயரும் அந்த தீரக்கு இப்போ இங்கே வந்துட்டானான்னு கேட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஆனால் உனக்கு எப்படி தெரியும், அவனே கால் பண்ணி சொன்னானா, வேறு யாரும் சொன்னாங்களான்னு கேட்குறதுக்கு, இல்லை அவன் கால் பண்ண கிடையாது, ஆனால் ஒரு பொண்ணு சொன்னா, அவனுக்கு தெரிஞ்சவ தான், அவள் தான் என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி அந்த ஜான் தான் சொன்னான்னு சொல்கிறாங்க. அது இல்லாதான் அந்த லாயர்கிட்ட பண்டவோ பண்ணதையும் சொல்லவும், அப்போ பண்டவோ பண்ணது தான் இவ்வளோ எஃபெக்டிவாக அவன் இங்கே வர அளவுக்கு ஆயிருக்கு. இருந்தாலும் பண்டவோ உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருக்கான், அது எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே இல்லாத நீ தீரக்கிட்ட பேசி இன்னும் அவன் உன் பக்கத்தில் இழுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னும் என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்காங்க, அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ நீ அவங்ககிட்ட சீக்கிரமாக பேச ஆரம்பி. அவனை ஒன்றை நம்ப வச்சு அவங்ககிட்ட இருந்து அவன் வாயாலேயே எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பிளான் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் காலையிலேயே ஜேர்னுக்கு கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த லாயர் சொல்லியிருந்திருப்பாங்க, நீ ஜேர்னை கான்டாக்ட் பண்ணு, அவளை கூட வச்சுக்க பாரு, அப்போ தான் அவகிட்ட இருந்தும் இன்னும் இன்ஃபர்மேஷன் உனக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜேர்னுக்கு கால் பண்ணி என்னுடைய ஆஃபீஸ்க்கு என்னை மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுறான்னா, ஆன்ட்டிக்கு மெசேஜ் அனுப்பி விடுறா, இந்த மாதிரி என்னைய வெனிகா மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க, நான் போக போகிறேன் அப்படின்ட்டு. அப்போனா இந்த ஆன்ட்டிக்கு இவ வேலை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா போல இருக்குது. அந்த ஆன்ட்டியும் சும்மா இல்லை, இவளை அனுப்பி வைக்கிறதே அவங்க ஆஃபீஸில் இவளுடைய இன்ஃபர்மேஷனுக்கு உண்டான ஃபைல்ஸ்லாம் ஏதோ இருக்கும் போல் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக கலெக்ட் பண்ணி கொண்டு கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு கொஞ்சம் பணமும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறா. அப்படியே இந்த ஜேனும் வெனிகாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. உடனே மெனி இருந்துக்கிட்டு, நீ எதுக்காக வெனிகாவை மீட் பண்ணணுன்னு நினச்ச, என்ன காரணம்னு கேட்குறதுக்கு, எனக்கு உங்களுக்குள்ளே நடந்த விஷயம் எல்லாமே தெரியும், நீங்கள் தீரக் அந்த ஆன்ட்டி இது எல்லாமே எனக்கு தெரியும், என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன என்கிட்ட பேசணும்னு நினச்ச அதை சொல்லுங்கிறதுக்கு. அதனால் இவ்வளோ சொல்ல ஆரம்பிக்கிறா.
ஆக்சுவலாக உங்களுக்குள்ளே சண்டை நடந்து நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசக்கூட கிடையாது. ரொம்ப நாளாகவே நான் கால் பண்ணாதே இருந்தேன்னா, இப்போ எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த லேடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்ன உடனே வெனிகாவுக்கு ஷாக் ஆகிடுது. இவளும் அந்த லேடி எனக்கு எதுக்காக கால் பண்ணாங்கன்னா தீரக்க கண்காணிக்கிறதுக்காக தான். அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணி பேசினான்னா அதை இன்ஃபர்மேஷனாக அவளுக்கு நான் சொல்லணுமா? அது எப்படி நான் அவனை காண்டாக்ட் பண்ண முடியும்? அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியலன்னு வெனிகா சொல்கிறதுக்கு தீரக் ரிட்டன் தாய்லாந்துக்கு வந்துட்டான். ஆனால் எனக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க 2 பேருமே அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீரக் இங்கே எதுக்கு வந்தான், யாருக்காக வந்தான் அப்படின்ட்டு திமிர்த்தனமாக நான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாளா? மெனிக்கு கோவமாயிடுது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, வாயை மூடு அப்படிங்கிறதுக்கு உடனே வெனிக்கா இருந்துக்கிட்டு உனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்குறதுக்கு தெரியுமே. இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு கேம் மாதிரி தான். அவனை நீங்கள் உங்கள் சைடு திருப்பணுங்கிறதுக்காக இவ்வளவும் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி எனக்காக தீரக்கு வாட்ச் பண்ணுறதுக்காக எனக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை விட அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறா. அதுக்கு வெனிக்காவும் ஒத்துக்கிறாங்க. சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கூட்டாக சேர்ந்ததுக்காக ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவளை ஒருத்தன் வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வெனிக்காவும் தீரக் அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டுங்கிற விஷயத்தையும் அவகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே ஷாக் ஆகி நிற்க, ஆமாம் நான் சொல்கிறது உண்மைதான், தீரக் அவளுடைய மாப்பிள்ளை கிடையாது, அவளுடைய ஹஸ்பண்ட். அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேருமே சேர்ந்து பணத்துக்காக நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 10 வருஷமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவுடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் கையில் இருந்த வைன் கிளாஸ்லாம் கூட கீழே போட்டுறா. அதுக்கப்புறம் வெனிகாவும் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் முடிவெடுக்கணும். நீ என்ன பண்ண போகிற? நீ என் கூட சேர்ந்துக்கிட்டு அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, இல்லை அந்த ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஜெயிலுக்கு போக போறியா? உனக்கு இஷ்டம் இருந்தால் என் கம்பெனிலே என் கூடயே வேலை செய்யி, உனக்கு சேலரியில் இன்னும் 5000 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ட்டு வெனிகா சொல்கிறதுக்கு வெனிக்கு ஷாக் ஆகிடுது. வெனிகா எதுக்காக இவ்வளோ போயிட்டு நம்ம ஒர்க்கில் சேர்த்துக்கணும்னு நினைக்கிற, வேண்டாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் வெனிகா அதெல்லாம் கண்டுக்காம அவகிட்ட அவங்க கொடுக்குற பணம் உனக்கு எத்தனை நாளைக்கு வரும், ஆனால் நீ என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் வேலை செய்யலாம், உனக்கு சேலரியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணணும்னு நீ தான் முடிவெடுக்கணும். நீ என்னை நம்பினேன்னா என்கிட்ட வந்து வேலை செய்யலாம், இல்லைன்னா தேவையில்ல, ஒன்றும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுத்து எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு அவளை அனுப்பி வச்சிடுறாங்க. அசிஸ்டண்ட்டும் டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கா. அப்போ வெனிகா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்போ இந்த ஆன்ட்டி கால் பண்ணி என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்தியான்னு கேட்குறதுக்கு நான் போய் பார்த்தேன், அவள் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்கிறா. அது இல்லாத அவள் இன்னும் என்கிட்ட ஓப்பனாக எதை பற்றியும் பேசலன்னு சொல்கிறதுக்கு, நீ தீரக் பற்றி கேட்டியாங்கிறதுக்கு நீ முதல்ல எனக்கு பணம் அனுப்பி வையி முதல்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறா. அதனால் இந்த லேடியும் டென்ஷன் ஆகிட்டு தீரக்கை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஆளுக்கு கால் பண்ணி தீரக் நீ பார்த்தியா, அவனை கண்டுபிடிச்சியான்னு கேட்குறதுக்கு அவனும் நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, அவன் எங்கே இருக்கானே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் இது பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்குது. இங்கே வெனிகா தீரக்க பிளான் போட்ட மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் யார், என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் யார், எதுக்காக கால் பண்ணீங்க, நீங்கள் கால் பண்ணியிருந்த டைமில் நான் கால் அட்டன் பண்ணலை, நீங்கள் யாருன்னு கேட்டுட்ருக்கேன். அவன் காலை அட்டன் பண்ணி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான், பேச மாட்டேங்கிறான், அப்படியே காலை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம வெனிகா அவங்க மேரேஜ் ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு ஒரு இமோஜி அனுப்பி விடுறான். அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வெனிகாவுக்கும் வருது. அவங்களும் அதை பார்த்துட்டு வில்லத்தனமாக இன்னும் இவனை எப்படி பக்கத்தில் இழுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு, இன்னமும் அந்த தீரக்க தன்னை நெருங்கி வரணுங்கிறதுக்காக அவங்க வெட்டிங் ரிங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டு அவனை இன்னமும் டென்ஷன் ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா பண்டாவை கூட வெளியே நல்லா ஹாப்பியாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்பயும் பண்டாவுக்கிட்ட நான் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிற விஷயத்த அந்த தீரக்கிட்ட
சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை ஆஃபீஸில் வந்து அவன் மீட் பண்ணுறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லவும், பண்டாவுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாகவே பிடிக்காது இல்லையா. அவனுக்கு அப்பயுமே பிடிக்காததான் இருக்குது. ஆனாலும் நம்ம வெனிகா அதே போல் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எல்லாரும் வரவேற்கிற மாதிரி ஃப்ளவர் புக்கு எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு விட்டுடுறாங்க. அதையும் இந்த தீரக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெனிகா தூங்குற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து அதையும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுது. நைட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே டேபிளில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம மெனியா இதை பார்த்துட்டு வச்சு அவள் பசியில் இருக்காளான்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து ஆஃபீஸில் வந்து பார்க்க அவங்க நல்லா உட்காந்துருக்காங்க. வெனிகா உனக்கு என்ன பசிக்குதா, வா நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு, எனக்கு எங்கே பசிக்குது, நான் நல்லா தாண்டி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பசிக்குதுன்ட்டு வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தியேங்கிறதுக்கு, அதை அவனை பிடிக்கிறதுக்காக நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கவோ, சரி சரி நல்ல விஷயந்தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இவங்க ஆஃபீஸை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே பண்டாவுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன், அவள் தனியாக தான் இருக்கான்ட்டு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஜேர்ன் பொண்ணும் அங்கே தான் மறைஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பா போல இருக்கு. அவளும் வெளியே வரா. இங்கே மேலே நம்ம வெனிகாவுக்கு தீரக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. வெனிகா உனக்கு பசிக்குதா, நீ டயர்டாக இருக்கியா, உனக்கு எதுவும் சாப்பிட்ணுமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்ட்டு மெசேஜ் அனுப்பி விடுறான். இவங்களும் நீ யாருன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிவிட அதுக்கு அவனும் ரிப்ளை பண்ணிடுறான், நான் தான் தீரக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விடுறான். அதை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே மெனிக்கு கால் பண்ணி, மினி தீரக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணனான்னு சொல்ல, இவங்க வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க போல இருக்கு. பண்டாவும் இவங்களும் காரில் தான் உட்காந்துருக்காங்க. உடனே பண்டாவும் அவன் ஃபோனை வாங்கிட்டு, வெனி அவன் எங்கே இருக்கான்னு கேளு, நாங்கள் ப்ரிப்பேராக இருப்போம்ல, எங்கே இருக்கான்னு கேளுங்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. சரி சரி நான் கேட்குறேன் அப்படின்ட்டு தீரக்கு கால் பண்ணுறாங்க. தீரக்கு கால் வருது, ஆனால் அவன் அட்டன் பண்ணுறதுக்கு பயந்துட்டு காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அதனால வெனிகாவும் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க, உண்மையாலுமே நீ தானா, அப்போனா கால் அட்டன் பண்ணு அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிவிட அவன் தயங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் தெரிய வருது, வெனிகா ஆஃபீஸ்கிட்ட தான் இவனும் நின்று மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வெனிகாவும் வெளியே பால்கனியில் வந்து நின்றுட்டுருக்காங்க, அவங்களே பார்க்குறான். அப்போ இந்த அசிஸ்டண்ட்டாக அங்கே உள்ளே இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா என்னதான் நடக்குதுன்ட்டு. இவங்களும் ஏதோ சத்தம் கேட்குது, இன்னும் வெளியே வரலான்ட்டு அவங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்க இவ டக்குன்னா டோரை மூடிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம வெனிகாவும் வெளியே வராங்க. அவங்க ஸ்டெப்பில் இறங்கிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. ஸ்டெப்ஸில் இருந்து மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்திக்கிறாங்க. அவங்களால அதுக்கப்புறம் நடக்கவே முடியல, அப்படியே உட்காந்திக்க. அப்போ இந்த தீரக்கு அங்கேருந்து மெதுவாக வரான். பின்னாடியே ஜானும் இவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பா இல்லையா, அவளும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. தீரக்கு வந்துட்டு வெனிகா அப்படின்னு கூப்பிட அவங்க திரும்பி பார்க்குறாங்க. தீரக்கு இருக்கான், நீ காலையிலேருந்து சாப்பிடல, ரொம்ப டயர்டாக இருக்கல்லங்கும், நீ எப்படி இங்கே வந்த, செக்யூரிட்டி எங்கே, செக்யூரிட்டின்னு எழுந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. செக்யூரிட்டி இல்லை, அவன் இப்போ தான் வெளியே போனான், நான் பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படின்ட்டு, வா என் கூட வா, உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்க தள்ளி விட்டுட்டு போக பார்க்க அவன் கையை பிடிச்சி கூப்பிடவும் கையை வெடுத்து விட்டுட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. நீ எப்படிடா என் மேலே கையை வைக்கலான்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என் மேலே கை வைக்கிற, நீ இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கவும் ஐம் சாரின்னு சொல்கிறான். ஐம் சாரியா, யாருக்கு வேணும் உன் சாரி, என்னை முட்டாளாக்கிட்டு திரும்ப வந்து என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா, எனக்கு எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாத எதுக்காக இங்கே வந்தங்கிறதுக்கு, நான் உன்னை லவ் பண்ணுற வெனிகா, அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கங்கிறதுக்கு நீ என்னை லவ் பண்ணுறியா, இதுக்கு பேர் லவ்வான்னு சொல்லிட்டு செம்மையாக கத்த ஆரம்பிக்கவும் அவன் அவங்கள பிடிச்சி அமைதியாயிரு, கோவப்படாதுன்னு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு வெனிகா, நான் இனிமேல் உனக்கு மட்டும்தான், எப்பவுமே உனக்கு மட்டுமா இருப்பேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்கவும் அவங்களும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. இந்த விஷயத்தை இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதே போல் அப்படியே கீழே காட்டுறாங்க. இவனை ஃபாலோ பண்ணுறதுக்காக இன்னொரு ஆளையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா இல்லையா, அவனும் இந்த விஷயத்த பார்த்துடுறான். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவனும் வீடியோ எடுத்துக்கிறான்.
அப்படியே அந்த ஆன்ட்டிக்கும் கால் பண்ணி அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பை அனுப்பி வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி கால் பண்ணிடுறான். அந்த லேடியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோட அழுதுகிட்டே அவனுக்கு கால் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணு, 2 பேருமே ஃபாலோ பண்ணு, எங்கே போனாலும் என்ன பண்ணினாலும் எனக்கு ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனில் நின்றுட்டுருக்கு. இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இங்கே அந்த தீரக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்க அவங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சமயத்தில் இந்த ஜேனும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒளிஞ்சிருந்து 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ இவளுக்கு அந்த ஆன்ட்டி கால் பண்ணி, நீ இப்போ அந்த ஆஃபீஸில் தானே இருக்க, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நீ எனக்கு கால் பண்ணி சொல்லணும், அவங்கள ஃபாலோ பண்ண, அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த தீரக்கை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவனும் அங்கே உள்ளே வரான். பதுங்கி உள்ளே வர்றதால இவளும் சரி யாரும் வராங்களாட்டுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க தானோ அப்படின்ட்டு பக்கத்தில் போகலான்னு பார்க்கக்குள்ள தான் அவன் கழுத்தில் வெட்டுப்பட்ட காயம் இருக்குது. அதை பார்த்த உடனே இப்போ தெரிஞ்சிருச்சு, ஓ இவன் தானே நம்மளை அடிக்கிறதுக்காக வந்தான் அப்படின்ட்டு பயந்து போய்ட்றா. பயந்துக்கிட்டே பின்னாடியே அப்படியே நகர்ந்து போனவ அங்கே உள்ள பெஞ்சல் லேசாக நகர்த்தி விட்டுறா. அந்த சத்தம் கேட்டவனே இவனும் சுதாரிச்சுட்டு யாராக இருக்குன்ட்டு உள்ளே வரலான்ட்டு வரான். ஆனால் நல்ல வேலை அங்கே யாரும் இல்லை, இவ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா போல இருக்கு. அப்படியே அவளை காட்டுறாங்க, செம்மையாக பயந்து போயிருக்கா. அவளுக்கு அழுகையாக தாங்க முடியல, அப்படியே வாயில் கையை வச்சுக்கிட்டு சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அழுதுகிட்டு இருக்கா. அவனை பார்த்தாலே இவளுக்கு கொலை நடுங்கும் போல இருக்கு. அப்போ வெனிகாவும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, தீரக்கு ஒன்றும் அவளுடைய மாப்பிள்ளை கிடையாது, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறா. அதனால் இவ என்ன பண்ணுறன்னா மெனிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறா. இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா, அவங்கள 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்காக அவன் இங்கே உள்ளே வந்திருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விடுறா. அதை மெனியும் பண்டாவும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் செம்மையாக பயமாயிடுது, என்ன நடக்க போகுதோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வெனிகா தீரக்க பிடிச்சி செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க ஒன்று என்னுடைய உண்மையான ஆன்ட்டி கிடையாது, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறான். அப்போனா நீங்கள் 2 பேரும் வேணும்னே என்னை ஏமாத்திருக்கீங்க, நீ அவளுடைய மாப்பிள்ளை கிடையாது, ஆனால் என்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நாடகம்லாம் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு டேபிளில் அவங்களுடைய ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் ரெக்கார்டர் வந்து ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. ரெக்கார்டரை ஆன் பண்ணி விட்டதால் அவங்க பணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ணி என்னுடைய பணத்தை இவ்வளோ தூரம் சுருட்டிட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கவும், நான் உன்னுடைய பணத்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறான். எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும், உன்னை நான் மன்னிப்பேன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்காத விட போகிறதில்ல அப்படின்ட்டு திட்டவும், நீ என்னை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உன்னால் அதை செய்ய முடியாது, நான் ஆன்ட்டிக்கிட்ட பேசி உன்னுடைய பணத்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுறேன், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம பண்டாவுக்கு செம்மையாக பயமாக இருக்கு, அதனால் காரை விட்டு இறங்க ஆரம்பிச்சிடுறான். நான் போய் பார்க்க போகிறேங்கிறதுக்கு, ஏ பண்டாவோ எதுக்காக நீ கீழே இறங்குறா, போகாத, நீ அங்கே போனீன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், அங்கே தீரக்கு இருக்கான், உனக்கு புரியுதா இல்லையாங்கிறதுக்கு, அதுக்காக நான் அவளை அங்கே தனியாக விடணுமா, நான் போய் தான் ஆக வந்துட்டு கீழே இறங்க போகிறான். அப்போ மெனி அவனை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நமக்கு ஏதாவது இன்டிமேட் பண்ணுவா, நீ போகாதன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்போ ஜேன் இவங்களுக்கு கால் பண்ணுறா, ஏ ஹலோ ஜேன், அவங்க 2 பேரும் எப்போ வெளியே வராங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லவும், அவளும் பயந்துக்கிட்டே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் செக்யூரிட்டி அந்த சைடு வந்துடுறான். இவனை அந்த ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவனை அங்கே பார்த்த உடனே யார்டா நீன்னு சொல்லிட்டு அவனை துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு பண்டாவோ காரில் ஏறிக்கிறா. உள்ளே வந்து உட்காந்துட்டு தீரக்கு அங்கே தான் இருக்கான்னு சொன்னோடனே 2 பேரும் என்ன தீரக்கு அங்கே இருக்கானான்னு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், ஆஃபீஸ் டவுன் சவுண்டில் தான் இருக்காங்க, இன்னும் வெளியே வரல, என்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஆள் அனுப்பி வச்சுருந்தால அவனும் அங்கே இருக்கான், அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கவும் பண்டாவோ கீழே இறங்க மெடி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த தீரக்கு இருந்துக்கிட்டு நாம் எங்கேயாவது போயிடலாம், உங்ககிட்ட எல்லா பணத்தையும் திருப்ப கொடுத்து சொல்லிடுறேன், நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால் வெனிகா இருந்துக்கிட்டே இல்லை நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு, அப்போனா உன் ஃப்ரெண்டு அவனுடைய லவ்வை உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணான், அப்போ நீயும் அவனுடைய லவ்வை ஒத்துக்கிட்டல்ல, அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டல்ல, சொல்லுன்னு கேட்குறதுக்கு இல்லை, நான் இப்போ யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வெனிகா சொன்ன உடனே அப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான்.
அது இல்லாத வெனிகா, நான் உன்னை எதுக்காக லவ் பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ எந்த அளவுக்கு என்னை சீட் பண்ணி அந்த ஆன்ட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை சீட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அவனுக்கு அதெல்லாம் கேட்கவும் ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அப்போனா நீ என் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணும்லாம் ஆசைப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டது நான் உன்னை லவ் பண்ணதால தான். நான் நம்ம குழந்தைங்கன்ட்டு நம்ம ஃபேமிலியாக கம்ப்ளீட் ஃபேமிலியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு அவனுடைய இமோஷ்னலில் இன்னும் தூண்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட இமோஷ்னலை தூண்டிவிட்டு அவன்கிட்ட இருந்து உண்மையை வெளிவாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். சரி இருக்கட்டும், என்கிட்ட நீ உண்மையை சொல்ல மாட்டேல்ல, உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், நீ யோசித்து உண்மையை என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நாம் ஒன்று செய்கிறதா இல்லையான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவனும் பின்னாடியே ஓடி போயிட்டு வழி மறைச்சிக்கிறான். அவங்கள வழிமறித்து பிடிச்சிக்கிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு வெனிகான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் செக்யூரிட்டி ஓடி வந்துட்டு, வெனிகா நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா? இப்போ தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாரோ ஒரு ஆள் இங்கே வந்திருந்தான், அவனை துரத்தி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் ஓடி போயிட்டான், இப்போ தான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெனிகாவும் அங்கேருந்து போக பார்க்க தீரக்க அவங்கள பிடிச்சிக்கிட்டு வெனிகான்னு கூப்பிடுறதுக்கு, நீ என்கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லு, நம்ம பேசலாம், உனக்கு நான் டைம் கொடுத்துருக்கல, நீ நல்லா யோசி, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுன்னு சொல்லவும் இந்த தீரக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே நம்ம வெனிகா கிட்ட பக்கத்தில் நெருங்கி வரான். அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போக வெனிகாவும் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவனும் கிஸ் பண்ணலாம், அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மூச்சே வருது. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தீரக்கும் கார் எடுக்கிறதுக்காக பார்க்க பண்டாவோ காருக்கு பின்னாடி தான் இவனுடைய காரும் இருக்குது. இவங்கெல்லாம் காருக்குள்ளேயே மறைஞ்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, வெளியே ஆள் தெரியவே இல்லை. இவனும் காரை எடுத்துகிட்டு போயிடுறான். பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவனும் பின்னாடியே போக அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேருமே எழுந்திருக்கிறாங்க. பண்டாவோ ஓடி போயிட்டு வெனிகாவை முதல்ல பார்க்க அவங்க செம்மையாக பயந்து போயிருக்காங்க. வெனிகா என்னாச்சுங்கிறதுக்கு அவங்க பண்டாவோ அப்படின்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. செம்மையாக பயந்து போயிருக்காங்க. அவனும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். இங்கே இந்த தீரக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அவன் எங்கே போகிறான்னா அங்கே வரைக்குமே போயிடுறான். அவன் ஒரு க்டோன் மாதிரி இருக்குது, அங்கே வரைக்கும் அவன் போவோம். இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக இவன் பிடிச்சிக்கிறான். என்னை எதுக்காகடா ஃபாலோ பண்ணுறன்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிக்க, அதை போயிட்டு உன்னுடைய ஓல்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லுடா அப்படிங்க, என்னை ஃபாலோ பண்ணுறதை நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிக்கிறான். ஆக்சுவலாக அவன் உயிரோடு இருக்கானே இல்லையானே தெரியல, செம்மையாக போட்டு அடிச்சுப்பிட்டான். இங்கே இந்த ஜென் இவங்க குரூப்லேயே சேர்ந்துட்டா போல இருக்குது. சாவோ வீட்டுக்கு இவங்க கூடயே வந்துடுறா. பிளானெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிக்க இவன் என்ன பண்ணுறான்னா அந்த தீரக்கு நம்ம வெனிகாவை ஹக் பண்ணி இருந்திருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோவை இவ வேற ஒன்று கிளிக் பண்ணி வச்சுருந்துருப்பா. அதை எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டவும் பண்டாவோ செம்மையாக கோவத்தில் இருக்கான். வெனிகா அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்க வெனிகா எதுக்குமே அலட்டிக்கல. அவங்க ஜஸ்ட் ஆக்டிங் தானே பண்ணுறாங்க, அவங்க அதில் கரெக்டாக இருக்காங்க, அதில் அவங்க எதுவுமே அலட்டிக்கல. அவனை நான் ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சாவோல இதை பார்த்துட்டு என்ன இது பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க, நான் அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பண்டவா இருந்துட்டு வெனிகா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக இந்த அசிஸ்டன்ட் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல, ஆனால் இவன் பேர் தான் கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. பண்டாவோ மிஸ்டர் பண்டாவோங்கிற மாதிரி திரும்பி பார்க்க அவங்க 2 பேரும் அவளை பிடிச்சிக்கிறாங்க. இங்கே இவங்க 2 பேரும் தனியாக வந்ததுக்கப்புறம் பண்டாவோ செம்ம கோவத்தில் இருக்கான். அதனால வெனிகாவும் ப்ளீஸ் பண்டாவோ கோவப்படாத, நான் இதெல்லாம் வேணும்னே அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன், நீ எதுவும் தப்பாக நினைக்காதங்கிறதுக்கு என்ன தப்பாக நினைக்கக்கூடாது, நீ அந்த மாதிரி அவன்கிட்ட க்ளோஸாக இருந்தேன்னா அதுக்கப்புறம் அவன் திரும்பியும் உன்னை சுற்ற ஆரம்பிச்சிருவான், அது உனக்கு தான் ப்ராப்ளம், அது உனக்கு தெரியாதாங்கிறதுக்கு எனக்கு தெரியும், வேறு வழி என்ன இருக்குது, அந்த தீரக்கையும் அந்த ஆன்ட்டியும் 2 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டாகணும், அவங்க 2 பேரும் இவ்வளோ தூரம் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, நான் எப்படி அவங்கள சும்மா விட முடியும், அவனை இப்போதைக்கே என் பக்கம் கொண்டு வர்றதுக்கு வேறு வழி என்ன இருக்குது, அதனால தான் அவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் புரியுது தான், ஆனால் இந்த ஜேர்ன் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கா, அதே போல்
அந்த ஆன்ட்டியும் உண்மைன்னு தானே நம்புவாங்க. அதுக்கப்புறம் தீரக்கிட்ட இருந்து உனக்கு என்ன ரிப்ளை வரும்னே தெரியல. எனக்கு அதுதான் நினச்சா பயமாக இருக்குது. பண்டாவும் செம்மையாக பயந்து போயிருக்கான். எங்கே இவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டே, வெனிகா நீ பண்ணுறது என்னவோ எனக்கு பயமாக இருக்குது, வேறு வழி எதுவும் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே வெனிகா வெனிகான்ட்டு ஓடி வராங்க. அந்த ஆன்ட்டி ஜானுக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால் இங்கே பார் வெனிகா, ஜானுக்கு அந்த ஆன்ட்டி கால் பண்ணியிருக்கா அப்படிங்கவும், அந்த சமயம் பார்த்து தீரக்கும் வெனிகாவுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே பண்டாவோ ஜான் கிட்ட நீ கால் அட்டன் பண்ணு, அந்த ஆன்ட்டி என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்போம். வெனிகா அதுக்கப்புறம் தீரக்கிட்ட பேசட்டும்னு சொல்லவும் உடனே அந்த பொண்ணும் கால் அட்டன் பண்ணிடுறா. இவளும் கால் அட்டன் பண்ண உடனே அந்த ஆன்ட்டி நீ எங்கே இருக்க ஜான், வெனிகா ஆஃபீஸ்லேயா இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஆமாம் நான் அங்கே தான் இருக்கேன், ஆனால் நான் அங்கே யாருமே பார்க்கலையே, நான் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன், அங்கே யாருமே இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் தீரக்கையும் வெனிகாவையும் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறதுக்கு அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரிய தேவையில்ல, வெனிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத மட்டும் எனக்கு கால் பண்ணி சொன்னால் போதும், அவங்க 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லணுங்கவும், ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அந்த சமயத்தில் உடனே இந்த தீரக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறான். வெனிகாவும் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க. திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு நான் உன்னை மீட் பண்ணணும், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான். அதை படிச்சுட்டு இருக்கக்குள்ளே பண்டாவோ அவன் மேலே சின்சியர் ஃபீலிங் வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் உன்னைய விட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஜெவனும் ஆமாம் தீரக்கு உன்னை விட போகிறதில்ல, உன்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறான். இங்கே அப்படியே அந்த தீரக்கு தான் காட்டுறாங்க. அவன் வெனிகா சொன்னதே நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததால தானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் நம்ம குழந்தைங்கன்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த டைமில் அந்த ஆன்ட்டிக்கிட்ட இருந்து தீரக்கு கால் வருது. அவனும் கால் அட்டன் பண்ணி எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தீரக், நீ இந்த மாதிரி அங்கே போயிட்டியே, நீ மாட்டிக்க மாட்டியா, போலீஸ்கிட்ட மாட்டிக்குவேன்னு சொல்லி கேட்குறதுக்கு நாம் இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடலான்னு சொல்கிறான். நீ என்ன சொல்கிற, எல்லாத்தையும்னா ஆமாம் எல்லாமே நிப்பாட்டியாகணும், எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்பன்னா அவள் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா, நீ யாருங்கிறது தெரிஞ்சும் அவள் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா, நீ நம்பாத தீரக், அவள் போய் சொல்கிறா, உன்னை இந்த மாதிரி சொல்லியே அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருவா, புரிஞ்சிக்கோங்கிறதுக்கு இல்லை இது எல்லாத்தையும் நிப்பாட்டி ஆகணுங்கிறான். அப்போ இந்த ஆன்ட்டி என்ன சொன்னதுன்னா, சரி கண்டிப்பாக பண்ணலாம், நான் உன்னுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்றேன், ஆனால் நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்ல, அதுக்கு நீ எனக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு கேட்கவும், அப்போ நீங்கள் என்னைய பணத்துக்காக மிரட்டுறீங்களா, நம்ம 2 பேருமே பணத்தை எப்போவுமே ஷேர் பண்ணிக்கிட்டு தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம், என்னுடைய பணத்தை எனக்கு திருப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு அந்த லேடி, எப்போவுமே ஹஸ்பண்டோடைய பணம் ஒய்ஃபுக்கு தானே சொந்தம், நான் உன்னோட ஒய்ஃப், அதனால் நாம் 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணி ஆகணும், டிவோர்ஸ் பண்ணால் எனக்காக நீ பணம் கொடுக்க வேண்டியது வரும், எனக்கு நீ பணத்தை கொடுத்துட்டு நீ ஃப்ரீடமாக இரு அப்படின்ட்டு சொல்லவும் இந்த தீருக்கு செம்மையாக கோவமாகுது. அவன் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கானா, எந்த லேடியும் அழுதுகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே இந்த தீரக்கு என்ன பண்ணுறான்னா, அவங்களுக்கு பிடிச்ச டுலிப் ஃப்ளவர்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வரான். அங்கே செக்யூரிட்டிஸ்க்கு தெரியாமல் அப்படியே உள்ளே போயிட்டு வெனிகா வீட்டுக்குள்ளேயும் போயிடுறான். அவங்ககிட்டையும் ஒரு கீ கார்டு இருக்கும் போல இருக்கு, அதை வச்சு உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு சைலண்ட்டாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்டெல்லாம் காலையிலே ரெடி பண்ணி அவங்களுடைய பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே இருக்கிறது ஜஸ்ட்டு தலகாணி தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போனா லாஸ்ட் நைட் நீ வீட்டுக்கே வரலையா வெனிகா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம வெனிகா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க போல இருக்கு. அங்கே பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளோட பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள்லேயே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. வெனிகாவும் சமாதானப்படுத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தீரக் வெனிகாவுக்கு கால் பண்ணுறான். அவங்களும் கால் அட்டன் பண்ண அவங்க அம்மாவுக்கு வேற கூடயே இருக்காங்களா, அதனால் தயங்கிக்கிட்டே தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. அவனும் நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன், நான் காலையிலேயே வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு,
நான் உன்னை பார்த்து பேசணும் அதனால தான் உனக்கு கால் பண்ணங்கிறதுக்கு, அப்போ நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு ஒத்துக்கிறியா? எங்கே பேசலாம் எப்போ பேசலான்னு கேட்குறதுக்கு நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பி விடுறேன், நம்ம அங்கே பேசலாம், சீக்கிரமாகவே பேசலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் லொக்கேஷன் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு வெனிகா வீட்டில் இருக்கிற பெட்ரூமை ஃபோட்டோ எடுத்து வச்சு அவங்களுக்கு அனுப்பி விடுறான். வெனிகாவும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அவங்க வீட்டை தானே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுறான். இதில் எதுக்கு அவங்க ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.